என் பாட்டன் வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளை அவர்களை தியாகியவர் அவரை ஆதித்யா டிவி சேனல்ல உட்கார்ந்துட்டு செக்கிழுத்த மாடுகள் 4 உட்கார்ந்துட்டு விமர்சனம் பண்ணுது. வணக்கம் அனைவருக்கும். எனது பாட்டன் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையே, அதாவது அவருக்கு வெள்ளக்கார காலில் வீந்துரு, நான் உனக்கு எல்லா மரியாதை எல்லா சலுகையும் செஞ்சேன் அப்படின்னு ஆசையை காட்டினான். முடியவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் செக்கு, அதாவது ஒரு காலத்தில் வந்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஐட்டம்லாம் தயார் பண்ற செக்கு மாடு கட்டி ஓட்டுவாங்க. அந்த மாட்டுக்கு பதில் எங்க தாத்தனை கட்டி இருக்க சொன்னாங்க. சாட்டையடி வாங்கினாரு. அப்பேற்பட்ட தியாகிய இந்த ஆதித்யா சேனல்ல 2 பன்னிக்குட்டி உக்காந்துட்டு என்ன பேசுதுன்னு நீங்களே கேளுங்க. வ.உ.சி. என்ன இழுத்தாரு? அவருக்கு செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால அவர் என்ன இழுத்தாரு அந்த ஜெயில? அவர் படகோட்டி. ஓ, இந்த கரையில இருந்து கூட்டிட்டு போய் ஆளுங்க அந்த பக்கம் இறங்கி விட்டு வருவாரு. கடல்ல கப்பல் இழுத்தாரு. இவங்க போட்டல் சாப்பிட, உனக்கு கப்பல் சாப்பிட. நான் நினைச்சேன் இந்த துரியோதனன் மாதிரி பாஞ்சாலியோட சாரி எல்லாம் புடிச்சு சுதந்திர போராட்ட கேட்டீங்களா? யார் இவர்கள்? இவங்களுக்கு செக்குன்னா என்னன்னு தெரியுமா? இது ஒரு 2 செக்கு மாடு உட்காந்துருக்கு பாரு. செக்கு மாடுன்னா மாடுனா என்னன்னு தெரியுமா? அந்த மாட்டுக்கு சமம். சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா? அதனுடைய வரலாறு தெரியுமா? சரிப்பா, உங்க திராவிடத்துக்கும் சுதந்திரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க திராவிடம் குட்டி கழிவுகள், நீங்க சுதந்திரக்கா போராடினீங்களா? உங்களுக்கு என்னையா சம்பந்தம்? இதோட நிறுத்திக்கணும். இந்த டிவி சேனல் இந்த நடிக்கிறவன் போறவன் வர்றவன்லாம் அப்புறம் உங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். வந்தியா பிழைப்பு நடத்தினியா அதோட நிறுத்திக்கணும். இது கடைசியா இருக்கட்டும். ஒப்பம் மவனை மன்னிப்பு கேட்கறீங்களா? மன்னிப்பு இருக்குடா, மன்னிப்பு கேட்கறீங்க. அது கேவலமா ஒரு செக்கு இழுத்தாராம். செக்கு அதை நீங்களே கேட்டுட்டீங்க. எங்களுக்கே வாய் கூட்டுது. உங்களுக்கு எல்லாம் வாய் கூட்டுலையாடா? இந்த 2 அம்மாக்கள் உட்காந்துட்டு பேசுறாங்க பாரு. உங்க பேண்ட உருவனா எப்படி இருக்கும்? இதோட நிறுத்தி கொள்ளுங்க. இல்லை என்றால் பயங்கர விளைவுகளை சந்திக்கும். நீங்க எல்லாம் தமிழ்நாட்டு குடியேறிகள். பிழைக்க வந்த வேலையை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.